வணக்கம் பிள்ளைகள். இந்த பேப்பர் வந்து நீங்க நேற்றுக்கு செய்த பேப்பர்னா மிச்சம் தான் அப்படியே. ஸோ இந்த பேப்பர்ல எல்லாம் சரியா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் நான் கேள்வியை வாசிச்ச மாதிரி சொல்லிட்டேன். பிறகு இந்த கேள்வி என்னன்றது உங்களுக்கு திருப்ப விளங்கப்படுத்தினான். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு நம்புறேன். ஸோ இப்போ நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னதில் வாசிப்போம். வளமே மாதிரி தானே. இயந்திர துப்பாக்கி ஒன்று 5 கிலோகிராம் திணிவை கொண்டது. இது 50 கிராம் திணிவையுடைய சன்னங்களை நிமிடத்துக்கு 30 என்ற வீதத்தில் 400 மீட்டர்/செகண்ட் காதியுடன் சுடுகிறது. ஓகே, வாசிப்போம். ஒரு துவக்கு இருக்க போகுது, சரியா? ஆஹ் இதை நீங்க துவக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? துவக்கு துப்பாக்கி ஒன்று, அதோட திணிவு 5 கிலோகிராம் திணிவாம். இதுல 50 கிராம் திணிவையுடைய குண்டு இருக்கு, அதாவது சன்னம். 50 கிராம் சன்னம் இருக்கு, சன்னங்கள் இருக்கு. நிமிடத்துக்கு 30, அப்ப 30 சன்னம் போகுது ஒரு நிமிடத்துக்கு. ஸோ நாங்க வந்து எப்பவுமே பொதுவா எல்லாமே ஒரு நியம அலகுல கதைக்கல, நாங்க நிமிடத்துல கதைக்க மாட்டோம். என்ன செய்வோம், செகண்ட்ல கதைப்போம். அப்ப நிமிடத்தை செகண்ட் ஆக்குறது நான் என்ன சொல்றேன்னா 60ஆல பிரிக்கிறேன். அப்ப 0.5 பெர் செகண்ட் சொல்லி வருது. அப்ப அப்ப இதுக்கு என்ன மீனிங், ஒரு செகண்டுக்கு 0.5 குண்டு எறியப்படுது, அதாவது 2 செகண்டுக்கு ஒரு குண்டு எறியப்படுதுன்ற மாதிரி வருது. நான் எல்லாத்தையுமே நியம அலைகளை மாத்தினேன், அவ்வளவுதான். என்ற வீதத்தில் 400 மீட்டர்/செகண்ட் என்ற கதியோட சுடப்படுது. ஓகே, 400 மீட்டர்/செகண்ட். இத்துப்பாக்கியை நிலையாக பேணுவதற்கு தேவைப்படும் விசையின் பருமனான. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நிகழல. என்ன நிகழ்வு நிகழுது? துவக்குக்குள்ள இருந்தே 50 கிராம் என்ற திணிவுடைய சன்னம் வெளியில போகுது. வெளியில போய்க்குள்ள எனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஆரம்பத்துல ஓய்விலே இருந்த சன்னம், சரியா? ஆரம்பத்துல ஓய்விலே இருந்த சன்னம் இப்ப என்ன செய்த பிள்ளைகள், ஒரு 400 மீட்டர்/செகண்ட் என்ற ஒரு விசையோட டப்பண்டு மாறி வெளியில போகுது. அப்ப இந்த வேகம் மாற்றத்துக்கு ஒரு விசை ஒன்று தேவைப்படும் தானே. அந்த விஷயம் தான் இந்த இப்ப திடீரென்று ஒரு வேகத்தை மாத்தணும்னு சொன்னா, நான் சொல்றேன், ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு நான் ஒரு வேகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கு பிறகுதான் அதுக்கு வேகத்தை கொடுக்க முடியும். அப்ப இதுக்கு கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குதானே. அதே ஃபோர்ஸ் என்ன நடக்கும்னு சொன்னா சமணம் எதிரும் அந்த துப்பாக்கிக்கும் வழங்கப்படும். அப்ப துப்பாக்கிக்கு வழங்கப்பட்டா துப்பாக்கி ஓய்வில இருக்க வேணும்னு சொன்னா இந்த போர்ஸுக்கு சமனும் எதிருமான போர்ஸ் துப்பாக்கிக்கு பாதிக்கப்படுமா இருந்தா துப்பாக்கி ஓய்வில் இருக்கும். இப்ப சிம்பிளா கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு வேகமாற்றம் ஒன்று நிகழக்குள்ள விசை என்னவா இருக்கும்? ஆனா எங்களுக்கு வேகமாற்றம் நிகழக்குள்ள விசைக்கான ஈக்குவேஷன் தெரியும். என்னது? உந்த மாற்று வீதம் விசையை தரும்னு படிச்சிருப்பீங்க. உந்த மாற்று வீதம் என்றா என்ன? வீதத்துல வந்தா நாங்க நேரத்தால பிரிப்போம். என்னத்த எது மாறுதோ, என்ன மாறுது இங்க? உந்தம் மாறுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆர்முடுகல். ஆர்முடுகளுக்கு என்ன படிச்சிருப்பீங்க பிள்ளைகள்? ஆர்முடுகல்ன்றது வேக மாற்று வீதம் என்று படிச்சிருப்பீங்க. வேக மாற்று வீதம், அதாவது வீதம் என்று வந்தா அது கீழே நேரத்தால பிரிபடும். வேக மாற்றம் சொன்னா டெல்டா வேக மாற்றம். உந்த மாற்று வீதம் எவ்வளவு என்ன அறியப்படுது இங்க? இந்த தொகுதியா இருக்கிற இது, இந்த சாரி, தொகுதியில இந்த 50 கிராம் திருமையுடைய சன்னம் அது என்ன செய்ய போகுது? 50/10/3 ஆரம்ப வேகம் 0. இப்ப என்ன வேகம் வருதுன்னு சொன்னா 400. அவை 0 இல்லாம வரும். ஸோ 400 மீட்டர்/செகண்ட் வேக வித்தியாசம் எவ்வளவு நேரத்துல அறியப்படுது? அடுத்தது எனக்கு நேரம் தெரியாது பிள்ளை. ஆனா எனக்கு கேள்வியில சொன்ன விஷயம் ஒரு செகண்ட்ல, அந்த ஒரு செகண்ட்லன்னு சொன்னா எனக்கு தெரியும் மீடுறன். மீடுறனை தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு செகண்ட்ல நாங்க கதைக்கிற எல்லாமே மீடுறன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மீடுறனை நான் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒன்றின் கீழ் டி எடுக்கலாம். அந்த ஒன்றின் கீழ் டி எனக்கு நேரம் தெரியுமா? எவ்வளவு? 0.5. அப்ப 50 தர 10 3 தர 400 தர ஒன்றின் கீழ் டி, அது 0.5க்கு சம நேரம். இதை நீங்க சுருக்க வாரதான் பட் எவ்வளவு ஐநாங்க 20. 20 திருப்ப நீங்க 5ஆல பிடிக்கிறீங்கன்னு சொன்னா பத் ஒன்று வரும், சரியா? அப்ப ஒன்றுல ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆன்சர் வரும். நான் என்ன சொல்றேன்னு சொல்லி விளங்குதா? நான் ஃபுல்லா சுருக்கி பார்க்கல. 50 4ஆல சுருக்கிறேன்னு சொன்னா 20. 20 தர 5ஆல பிரிக்கினா ஒன்று, அந்த 10ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு விட. அப்படி பார்த்தாலே எனக்கு ஒரே ஒரு விட மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுதான் எனக்கு பொருத்தம். அப்படி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இங்க 100 நியூட்டன் இருந்தீங்க, ஒரு 1000 நியூட்டன் என்ற விசைகள் இருக்குமா இருந்தா நான் போய் ஆன்சரை சுருக்கி பார்க்கறேன். ஆனா இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் எனக்கு ஒன்றுல ஸ்டார்ட் பண்ற விசை ஒன்றே ஒன்றுதான் இருக்குது. ஆகவே தேவைப்படும் விசையின் பருமனானது என்னவா இருக்குன்னு சொன்னா 10 நியூட்டனா இருக்கு.
இல்லைங்களா பிள்ளைகள்? ஸோ இதுல நான் கதைக்கிற விஷயம் உங்களுக்கு டவுட்டா இருந்தா பிள்ளைகள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு திருப்ப இதை உங்களுக்கு பர்சனலா சொல்லிக் கொடுவேன். அடுத்த கேள்வி. கார் ஒன்றினது மோதுகைக்கான விசை நேர விரைவானது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அண்ணளவாக்கப்படலாம். இக்காரின் திணிவு 1500 கிலோகிராம் எனில், ஓகே, மோதுகைக்கு சற்று முன்னர் இக்காரின் கதியாக அமைவது. ஓகே, மோதுறதுக்கு சற்று முதல்ல, ஓகே, விசை ஒன்று தாக்கி மோதுது, விசை வந்து என்ன செய்யுது, கூடி குறைஞ்சிட்டுது. அப்ப எங்களுக்கு கார் ஒன்று மோதி ஓய்வுக்கு வந்திருக்கிறது சொல்ல போனோம், பட் சொல்லப்படல. இங்க மொத்தலுக்கு முன்னர் இக்காரின் கதி கேட்கிறாங்க. அப்ப மொத்தல் நிகழ்ந்தா எனக்கு தெரியும் உந்தம் காக்கப்படும். சரியா? உந்தம் காக்கப்படும், உந்தம் காக்கப்படும் என்றது எனக்கு தெரியும். ஆனா இங்க எனக்கு விசை நேர விரைவு சொல்லிருக்காங்க, விசை நேர விரைவு. ஓகே, சோ விசைக்கும் ஒரு மொத்தலுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா, இதுக்கு முதல் கேள்வியில பார்த்த நாங்க விசை என்னத்துக்கு சமனா இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள், உந்த மாற்று வீதத்துக்கு விசை சமனா இருக்கும்னு சொல்லி பார்த்தாங்க. ஞாபகம் இருக்குதானே? எம் இன்டூ வேக மாற்றம், அதாவது இவ்வளவும் செய்தது உந்த மாற்றம் கீழே நேரம் சமன் எஃப். எனக்கு கேள்வியில தெரியும் விசை நேர வரைபடைக்கிற பரப்பு என்னவா இருக்குன்னு சொன்னா எஃப் இன்டூ டிஆர் இருக்கு. அதாவது எஃப் இன்டூ டிஆர் இருக்கு சமன் எம் இன்டூ வி மைனஸ் யூ. அப்ப இந்த எஃப் இன்டூ டி எனக்கு தெரியுமா இருந்தா, இறுதியா வர போற வேகம் பூச்சியமா இருக்குமா இருந்தா வேகத்தை காணலாம். விளங்குதா பிள்ளைகள்? இப்படி எனக்கு இங்க மோதுகையை பற்றி கதைக்கிறார். மோதுகையை பற்றி கதைச்சிட்டு விசை நேர விரைவு எல்லாம் சொல்றான். சோ விசை நேர விரைவு அந்த மோதுகைகளுக்கு இடையில் இருக்கிற சம்பந்தம் தான் என்னது, உந்தமாற்று வீதம் விசையை தரும். அப்ப உந்தமாற்று வீதத்துக்கான ஈக்குவேஷன் உந்தமாற்றத்துக்கு நேரம். ஆனா எனக்கு விசைக்கும் நேரத்துக்குமான வரைபடைக்கிற பரப்பு நேர எஃப்டி தரும். அது என்னவா இருக்கும்னு சொன்னா, அரை தர அடி எவ்வளவு இது 100 தர செங்குத்துயரம் எவ்வளவு 600, 600. ஆனா இங்க நேரம் வந்து மில்லி செகண்ட்ல இருக்கா, அவை 10⁻³ இது வந்து 10⁻³ இந்த 10⁻³ இல்லாம இப்படி நேரம் வரும். அதாவது அரை தர அடி 100 தர 10⁻³ தர வீச 600 தர 10⁻³ ஏன் இது வந்து நான் செக்கல்ல சொல்றேன், இதை வந்து நான் நியூட்டன்ல சொல்றேன். அப்ப 10⁻³ 10⁻³ நான் வெட்டிட்டு போட்டாங்க. சமன் திணிவு எவ்வளவு திணிவு 1500, இறுதி வேகம் செய்ய ஆரம்பம், நல்ல ஆரம்பம் சார், இறுதி வேகம். இப்ப வேகத்தை காணிச்சொல்லி கேட்டவன் இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கான வேகம் விரும்பல. இங்கேயும் பாக்குறது 15, இது 4. சரியா? 4 இங்க 2, இது 2. அப்ப 2ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு விடை வேணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விடையில 2 இருக்கு, 20 இருக்கு, 25 இருக்கா, சாரி, 20 இருக்கு, 25 இருக்கு. இனி நான் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த விடையில இது, இந்த விடையில இதுன்னு சொல்லி இங்க நார்மலா சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். நீங்க எங்கேயுமே வந்து இனி பிரிபடுறதுக்கு எதுவுமே இல்லை பிள்ளைகள். அது உங்களுக்கு விளங்குதா? எல்லாத்தையும் நான் வெட்டிட்டேன். வெட்டிட்டேன் மீன்ஸ் 25 வாரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்றது உங்களுக்கு ஓரளவு விளங்கணும். அப்படி விளங்காட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சுருக்கி பாருங்க, 25 மீட்டர் செகண்ட் -1, சாரி, 20 மீட்டர் செகண்ட் -1 வரும். அப்ப மூன்றாவது விட பொருத்தமா இருக்கு பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வி. ரைட். ஒரு பந்து ஒரு நிலைக்குத்து உயரத்தை அடையக்கூடிய வகையில் உதையப்படும் 3 உதைப்புகள் ஏபிசியை உருகாட்டுகிறது. வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால் பின்வரும் கூட்டுக்களை கருது. ஓகே, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரே உயரத்தை அடையக்கூடிய மாதிரி 3 விதமா பந்தெறியப்படும். சோ உங்களுக்கு இது முதலாவது முதல் பேப்பர் இருந்தாலும் இவ்வளவு மெதுவா சொல்றேன், திருப்பவும் ஞாபகப்படுத்த உங்களுக்கு தேவையான ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அப்ப என்னது, மூன்றுமே அடையிற உயரம் சமனா இருக்குன்னு சொன்னா எனக்கு தெரியும் மேல் நோக்கி போற உயரம் சமனா இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லலும், சாரி, என்ன சொல்லலும், மூன்றிலேயுமே அது உயரத்துல நிலக்குத்துவகம் பூச்சியமா தான் இருக்கும். அது முன்னால சொல்லலும் ஏன், ஏன் அது உயர்ப்புல ஓய்வுக்கு வந்துடும். அப்ப நிலைக்குத்தா நான் வி ஸ்கேட் சமன் யூ ஸ்கேட் பிளஸ் 2as என்ற ஈக்குவேஷன் போடுவனா இருந்தா
எனக்கு இறுதி வேகம் எல்லாத்துலயுமே பூஜ்ஜியம், ஆர்முடுகள் எல்லாத்துக்குமே சமன், ஈர்ப்பார்முடுகள் எச்சும் எல்லாத்துக்கும் சமன் என்று சொன்னா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கிற வேகம் எனக்கு சமனா இருக்கு. இதனால நேர சொல்லிடும். நிலைக்குத்தா மூன்றுக்குமே இருக்கிற மேல் நோக்கி இருக்கிற வேகம் சமனா இருக்கு. அதை நான் V என்று வச்சுக்கொள்றேன். ஏன் சமனா இருந்தா தான் நிலைக்குத்தா எல்லாமே ஒரே தூரத்துக்கு போகும். இப்ப ஆனா கிடைவேகம் சமனா இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூரம் போகும். அப்ப எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் நிலைக்குத்து வந்து எல்லாத்துக்குமே சமன். ஆனா கிடைவேகம் எல்லாத்துக்குமே சமனா இருக்காது. ஓகே, யோசிப்போம், பிரச்சனை இல்லை. அப்ப கூற்று ஒன்று, எல்லா உதைப்புக்கள் ஏபிசியினதும் பரப்பு நேரங்கள் சமன். ஓகே பிள்ளை, இப்ப அவன் பரப்பு நேரத்தை பற்றி கதைக்கிறான். சரியா, பரப்பு நேரம் யோசிச்சு பார்ப்போம். சரியா, யோசிச்சு பார்ப்போம். இப்ப நான் பரப்பு நேரத்துக்கான ஈக்குவேஷன் ஒன்று சும்மா யோசிப்போமே. வி சமன் யூ பிளஸ் ஏடிஎ போட்டா பரப்பு நேரம் வரும். இலக்குத்தா போறேன். இலக்குத்தா போட்டேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே இறுதி வேகம் சமன். எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஆரம்ப வேகமும் சமன். எல்லாத்துக்கும் ஈர்ப்பார்புள்ளான் இயங்குது. ஆகவே நேரமும் சமனாத்தான் இருக்க வேணுமே. எல்லாமே சமனா இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் நேரமும் சமனா இருக்கத்தான் வேணும். அல்லது என்ன செய்யலாம்? இலக்குத்தா மேல் நோக்கி எஸ் எம்என் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். எஸ் என்ன வரைக்கும் எல்லாத்துக்குமே சமனா இருக்குது. ஆரம்ப வேகம் சமனா இருக்குது. ஆரம்புகள் சமனா இருக்குது. ஆகவே நேரமும் சமனா இருக்கத்தான் வேணும். ஏ கூற்று சரி. அப்ப பி மட்டும் சரி என்ற கூற்று போல, சி மட்டும் சரி என்ற கூற்று போல, பிசி மட்டும் சரி என்ற கூற்றும் போல. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா 3 பொருத்தமா இருக்கலாம் அல்லது 5 பொருத்தமா இருக்கலாம். ரெண்டுக்கும் பொதுவா ஏபி இருக்குது. அப்புறம் சி என்ற கூற்று சரியா பிள்ளையாண்டு மட்டும் பார்த்தேன்னு சொன்னா இப்ப இந்த கேள்விக்கான விடைக்கு நான் போகலாம். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஆனா இது இப்ப நான் விளங்கப்படுத்துற கேள்வி நான் எல்லா குட்டியுமே சொல்லிட்டு போறேன். பி கூற்று, எல்லா உதைப்புகளதும் ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறுகள் சமன். எல்லா உதைப்புகளதும் ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறுகள் சமன். அதைத்தானே நாங்க இப்ப இந்த ஸ்டெப்ல வச்சு கண்டுபிடிச்சு நாங்க எல்லாத்துக்குமே ஆரம்ப நிலைக்குத்து வேகம் சமன் சொல்லி இடைவேகம் சமன் இல்லை, ஆனா ஆரம்ப நிலைக்குத்து வேகம் சமன் என்ற கூற்று சரி. சோ பி கூற்று சரி. சி, ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறானது சிக்கே உயர்வு. எஸ், ஏன் எது நிறைய தூரம் போகுதோ அது கூட வேகத்தில் அறியப்பட்டு போகணும். ஆகவே சி கூட்டும் சரி. சோ பொருத்தமான விட ஏபிசி எல்லாம் தான். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, தேங்க்யூ. ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளா. ஓகே, எம் தேவையுடைய பொருளானது உராய்வற்ற கிடையான மேற்பரப்பு வழியே பி வேகத்தில் உராய்வற்றவா ஒப்பமான மேற்பரப்பு. சரியா? ஓகே. எம் திணிவுடைய உராய்வற்ற கிடை மேற்பரப்பு வழியே பி எனும் கதியுடன் இயங்குகிறது. அப்போது இத்திணிவானது மியூ எனும் இயக்கவியல் உராய்வு குணகத்தை கொண்ட கரடான தரைக்குள்ள போயிடுது. ஓகே, இப்ப கரடான தரைக்குள்ள போகுதுன்னு சொன்னா ஒரு உராய்வு விசை இருக்கும் எனக்கு. அந்த உராய்வு விசை என்னவா இருக்கும்? மியூ இன்டு ஆரா இருக்கும். எனக்கு தெரியும் நிறை விசைக்கு மறுதாக்கம் சமனா இருக்கும். ஆகவே எம்ஜி, ஏன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இதே எனக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? உராய்வு காரணமாக இத்தெளிவினது வேகம் குறைக்கப்பட்டு ஓய்வுக்கு வரும் வரை எங்கிய மொத்த தூரம் பள்ளி. ஓகே, வி என்ற வேகத்துல போகுது. இந்த இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி பிள்ளைகள் எதிர்ப்பக்கமா ஒரு விஷயம் தாக்குறதால என்ன செய்ய போகுது? இப்ப அமர்முடுக போகுது. எதிர்ப்பக்கமா விஷயம் தாக்குறதால அமர்முடுகி ஏதோ ஒரு இடத்துல வேகம் பூஜ்ஜியமாகும். அந்த பூஜ்ஜியம் ஆகிற நிலை வரைக்கும் இயங்கின தூரம் எஸ் என்னன்றது இப்ப எனக்கு அனுப்பி அந்த ஓய்வடைகிற வரைக்கும் இயங்கின தூரம் எஸ் என்னன்றது இப்ப எனக்கு கணக்கு. சரி, என்ன செய்யணும்? இதுக்கு கொஞ்சம் வழிகள் இருக்கு. நான் உங்களுக்கு ரெண்டு வழியுமே சொல்றேன். ஒன்று வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா வி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ் என்ற ஈக்குவேஷன் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா இறுதி வேகம் வந்து பூஜ்ஜியமாக போகுது. ஆரம்ப வேகம் பி என்று எனக்கு தெரியும். மைனஸ் ஏன் மைனஸ் அமர் முடிய போகுது. டூ ஏ எஸ், இந்த எஸ் தேவை. அப்ப எனக்கு என்ன தேவை? இப்ப அமர்முடுகள் தேவை. அமர்முடுகள் எப்படி காணலாம்னு சொன்னா இயக்க திசையில எப்சம் என்ன? இயக்க திசையில எப்சம் போட்டோம்னு சொன்னா மைனஸ். மைனஸ் என்ன வரப்போகுது? மியூ இன்டு எம்ஜி சமன் எம் இன்டு ஏ. ஆகவே ஏ வந்து என்ன வரைக்கும் போகுதுன்னு சொன்னா மைனஸ் மியூஜியா இருக்கும். மைனஸ் மியூஜி. அந்த மைனஸ் தான் நாங்க வேலைக்கு இங்க மைனஸ் சொல்லி போட்டோம்.
போட்டோம்னு சொன்னா பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஏக்கு பதிலாக மியூ ஜி இன்டு எஸ் வரும். அப்ப எஸ் வந்து பி என்கள் 2 மியூ ஜி வரும். எஸ் பி இன்கிள் 2 மியூ ஜி. அந்த ஆன்சரே காணலையே. இது வி ஸ்கொயர், இது வி ஸ்கொயர், இது வி ஸ்கொயர். வி ஸ்கொயர் எங்கள் 2 மியூ இசக்கு நான் சொல்றேன். இது ஒரு இதற்கு. ஆனா உங்களுக்கு சொன்னாலும் நீங்க சக்தி காப்பியை பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆரம்பத்துல என்ன சக்தி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியும். என்ன சக்தி இருந்தது? ஆஃப் எம் வி ஸ்கொயர் இயக்க சக்தி இருந்தது. கடைசியா அந்த இயக்க சக்தி இல்ல, ஓய்வுக்கு வருது. அப்ப இப்ப என்ன சக்தி இருக்கு? உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. உராய்வு விசை தர அந்த விசையின் திசையில் பொருள் தூரம் எஸ். அதான் நான் எக்ஸ். அந்த எஸ் எனக்கு தேவை. இந்த சக்தி ஆரம்பத்துல இந்த இயக்க சக்தி இப்ப என்ன சக்தியா மாறிட்டுன்னு சொன்னா உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. அப்ப எஸ் கண்டிங்கன்னு சொன்னா இங்க எம் பி ஸ்கொயர் பை 2 எஃப்க்கு பதிலா என்னது மியூ எம்ஜி தானே. போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எம் பட்டு பாட்டா பி ஸ்கொயர்டுகள் 2 மியூ ஜி வரும். அதே ஆன்சர். ஆனா எப்பவுமே சக்தி காப்பு விதி ஒரு ஸ்டெப் ஈஸியா இருக்கும் பிள்ளைகள். அதே மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த கேள்வி. பந்தொன்று எச்சியரமான கட்டிடத்தின் உச்சியில் இருந்து. ஓகே, எச்சியரமான கட்டிடமா? பந்தொன்று எச்சியரமான கட்டிடத்தின் உச்சியில் இருந்து டி சமன் நோடில் விளைவிடப்படுகிறது. இப்பந்தானது டி நேரத்தில் தரையை அடைந்திருப்பேன். ஓகே, டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி என்ற நேரத்தில் தரையை அடைந்திருப்பேன். இடைக்குள்ள டி ஈக்குவல் டு டி பை 2 நேரத்தில் பந்தினது தரையில் இருந்தான உயரம் இந்த எஸ் பார் என்னன்றது கேள்வி பிள்ளைகள். ஓகே, கேள்வி இப்ப எனக்கு விளங்கிட்டு தானே? ஓகே, இப்ப கேள்வி என்னது? இச்சுரத்துல இருந்து போடுறாங்களாம். டி நேரத்துல தரையை அடையுது என்று சொன்னா டி பை 2 நேரத்துல தரையில் இருந்துள்ள உயரம் என்னதான் கேள்வி. அப்ப எனக்கு ரெண்டு தரவு சொல்றான். ஒன்று என்னது? டி சமன் டி நேரத்துல எச் உயரத்து தாழ்வு. அப்ப அதுக்கு நான் இப்ப என்ன செய்யலாம் சொன்னா கீழ் நோக்கி எனக்கு எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் ஈக்குவேஷன் போடலாம். ஏன்? எஸ் தெரியும், எவ்வளவு தூரம் போனேன்னு சொல்லி தெரியும், ஆரம்ப வேகம் 0 சொல்லி எனக்கு தெரியும், ஆரம்புகள் தெரியும், நேரம் தெரியும். அப்ப என்ன போட போறேன்? ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜூ 0 பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். இப்ப இது எனக்கு இருக்கிற ஒரு தரவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா டி பை 2 நேரத்துல என்ன நிகழ்ந்திருக்குன்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போடலாம். அப்படி கீழே அது எனக்கு தெரியாது, நான் எக்ஸ் வைக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஆரம்பம் 0 பிளஸ் ஆஃப் ஜி டி பை 2 ஸ்கொயர். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஈக்குவேஷன் உன்னால பிரிச்சு விட்டேன்னு சொன்னா எனக்கு ரெண்டு தரவு சொன்னவன் சொன்ன அந்த ரெண்டையும் பாவிக்க வேணும் பிள்ளை. அப்ப ஒன்றால் ஒன்றை பிரிச்சுன்னு சொன்னா எச்சின்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி வெட்டப்பட்ட ஒன்றின் 4. அப்ப எக்ஸ கண்டறின்னு சொன்னா 4 சாரி சாரி இது 4 வருமா? எச்சின்கள் எக்ஸ் வந்து நீங்க சொல்லிக்கிறீங்கன்னா 4. அப்ப எக்ஸ கண்டறின்னு சொன்னா எஸ் பை 4 வருது. அப்ப எக்ஸ் வந்து எச் பை 4 சொன்னா எனக்கு தெரியும் எக்ஸையும் எச் பாரையும் கூட்டத்தான் எச் வரும். ஆகவே எக்ஸ் என்ன வரும்னு சொன்னா எச் மைனஸ் எச் பை 4, அதாவது 3h/4 வருது. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு பொருத்தமான விட 3h/4 ஆயிருக்கு பிள்ளைகள். ஓகேவா? இதுதான் சொல்லப்பட்ட விஷயம். ஓகே, அடுத்த கேள்வி பிள்ளைகள். சரியா? அடுத்த கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவுகள் 2 கிலோகிராம் 2.05 2.1 2.15. ஓகே, 5 பந்துகள் குறுக்கு சட்ட முனுடன் 5 சர்வசமமான இலைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. ரைட். ஒவ்வொரு இலையும் அதன் இழுவையானது 22.5 நியூட்டனை மீறும் போது அறக்கூடியது. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இலை வந்து எப்ப அருமன்னு சொன்னா 22.5 நியூட்டன் என்று ஒரு விசை வந்தோன்னா இலை அரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஓகே, இது 2.2 கிலோகிராம் என்ற ஒரு திணிவை எடுக்கிறேன். அப்ப கீழ் நோக்கி என்ன விசை இருக்கும்? 22 நியூட்டன் என்ற விசை இருக்கும். அப்ப இது சமநிலையில் இருக்குன்னு சொன்னா டிஎம் வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா
22 தான் இருக்கு. ஆனா ஒருவேளை நான் கீழ் நோக்கி இதை பிடிச்சு இழுப்பனா இருந்தா அல்லது ஏதோ ஒன்று செஞ்சு கீழ் நோக்கி எக்ஸ்ட்ராவா ஒரு விசையை கொடுத்தேன்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சைவரசம் 5 விசையை மேலதிகமா நான் ஃபோர்ஸ் பண்ணி கீழே கொடுப்பனா இருந்தா இங்க என்ன செய்யும்? கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு சமணம் எதிரமா 22.5 விசை மேல் நோக்கி தாக்கும். அப்ப இந்த இழை என்ன செய்யும் சொன்னா அருந்துரும். ஏன்? 22.5 வந்துட்டா இழை அருந்துருமா? அதைத்தான் கேள்வியில சொல்றாங்க. விஷயம் விளங்குதா? சுயாதீனமா இருக்கைக்குள்ள இருக்கும், நான் மேலதிகமா அதுக்கு விசையை கொடுக்க போய்க்கல அருந்துரும். ஓகே, இத்தொகுதி உயர்த்தி ஒன்றினது கூரையுடன் இணைக்கப்படல. ஓகே, லிப்டுக்குள்ள வச்சுட்டு உயர்த்தியானது படிப்படியாக அதிகரிக்கும் ஆர்முடலுடன் மேல் நோக்கி இயங்கும் போது, ஓகே, லிப்ட் வந்து மேல் நோக்கி இயங்குமா இருந்தா படிச்சிருப்பீங்க, லிப்டுக்கு உள்ள லிப்டுக்கு உள்ள இருக்கிற அந்த பொருளுக்கு கீழ் நோக்கி அந்த விசை தாக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எம் திணிவுடைய பொருள்னு சொன்னா எம்ஏ என்ற விசை அந்த திணிவுக்கு கீழ் நோக்கி தாக்கும். ஓகே, அப்ப 2 கிலோகிராம் திணிவு இழை மட்டும் ஆர்முடல் வந்து மேல் நோக்கி இயங்கும் ஒரு சந்தர்ப்பத்துல 2 கிலோகிராம் திணிவு இழை மட்டும் அறாது காணப்பட்டால் இச்சந்தர்ப்பத்தில் உயர்த்தியினது ஆர்முடுகளின் பெருமானமாக அமையக்கூடியது. ஓகே, கேள்விய வாசகத்திலே என்ன மீனிங் அதுக்கு? என்ன மீனிங் அதுக்கு? 2 கிலோகிராம் இந்த இழை மட்டும் அறாது காணப்பட்டால், அப்ப இதுல 20 நியூட்டன் விசை தாக்குது. அதை விட லெப்ட் மேல் நோக்கி போறதால கீழ் நோக்கி எம்ஏ என்ற ஒரு மேல்திகமான விசை தாக்கும். ஆனா எனக்கு தெரியும் மேல் நோக்கி 22.5 நியூட்டன் என்றது தாக்கினாத்தான் அரும். ஓகேவா? 22.5 நியூட்டன் என்ற விசை தாக்கினாத்தான் அரும். ஆனா இன்னும் 22.5 நியூட்டன் தாக்கே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா இழை அறை இல்லை, அறாது நிக்குது. அறாது நிக்குது. ஓகேவா? அறாது நிக்குது. நான் இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா இது இந்த ஆர்முடுகள் என்னவா இருக்கலாமா? ஓகேவா? ஆர்முடுகள் என்னவா இருக்கலாமா? இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா 20 நியூட்டன் தாக்குது, மேலதிகமா 2.5 நியூட்டன் தாக்கினா தான் பொருள் அறும். ஓமா? அப்ப அந்த 2.5 நியூட்டன் என்ற விசை தாக்கணும்னு சொன்னா என்ன ஆர்முடுகள்ல பொருள் இயங்கணும்ன்றதை காண மீன் அந்த மேலதிக விசையத்தான் ஆர்முடுகள் காரணமா செய்ய போகுது. அப்ப அந்த மேலதிக விசை 25 நியூட்டன், சாரி 2.5 நியூட்டன் தான் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா எம்ஏயா இருக்கு. எனக்கு எம் தெரியும் தான் எத்தனை எவ்வளவு 2 கிலோகிராம். ஆகவே ஆர்முடல் வந்து வெறும் 1.25 மீட்டர் செகண்ட் -2. ஓகே, இப்ப எனக்கு விளங்கிட்டது இது 1.25 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஆர்முடல் இயங்குமா இருந்தா இதுல ஆரம். அப்ப எனக்கு வரப்போற விட 1.25 விட சின்னனா இருக்க வேணும். சின்னனா இருக்க வேணும். அதே டைம் மிச்ச இலைகளை அற வைக்காததா இருக்க வேணும். ஓகேவா? அப்ப 2 கிலோகிராம் திணிவு அறாம இருக்கணும்னு சொன்னா எனக்கு வேண்டிய ஆர்முடுகள் வந்து 1.25 விட சின்ன இருக்கணும். அப்படி பார்த்தா 5வது ஆன்சர் இல்லை. அதே டைம் மற்றதெல்லாம் அறணும் என்று சொன்னா நான் என்ன செய்யறேன்? அதுக்கு அடுத்த சந்தர்ப்பத்திலையும் பார்க்கிறேன். எது? 10.05 கிலோகிராம் திணிவில 20.5 நியூட்டன் என்ற விசை தாக்கும். ஓகேவா? அப்ப மேல் நோக்கி தாக்கக்கூடிய மேக்சிமம் 22.5. அப்ப இந்த எம்ஏ என்ற விசை என்னவா இருந்திருக்கணும்னு சொன்னா அறந்துட்டு தானே, அறந்ததால எம்ஏ என்னவா இருந்திருக்க வேணும்னு சொன்னா 2 நியூட்டனா இருந்திருக்கும். ஏன்? 2 தான் எம்ஏல வர 2ம் 20.5 சேர்ந்து 22.5 வரும். ஆகவே ஆர் முடிவில் வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா 2 எம். எம் எவ்வளவு? 2.05 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 வரும். நீங்க இதை கண்டீங்கன்னு சொன்னா 0.9 கிட்டே ஒரு ஆன்சர் வரும். அப்ப எனக்கு தெரியும் ஆர்முகள் இப்ப 0.9 விட பெருசாவும் இருக்கணும், அதே டைம் 1.25 விட சின்னனாவும் இருக்கணும். ஏன் 0.9 விட பெருசா இருக்கணும்னு சொன்னா இந்த 2.05 கிலோகிராம் திணிவு அறுகிறதுக்கு எனக்கு 0.9 என்ற ஆர்முகள் மினிமம் தேவை. அப்ப அதை விட பெருசாவும்
ஒண்டர்சம் பெண்ணஜோட சிறுநாமம் இருக்கிற விட ஒன்றே ஒன்று தானே அவினால அரசை பொறுத்ததா இருக்கு. இல்லை விளங்காட்டி அப்படியே வீடியோ முன்னுக்கு எடுத்துட்டு திருப்ப பாருங்க. சரி, அப்படியும் உங்களுக்கு விளங்காட்டி என்ன கண்டக்ட் பண்ணுங்க. கேள்வி கஷ்டம் இல்லையா? கேள்வி கஷ்டம் இல்லை பிள்ளைகள். ஸோ உங்களுக்கு மற்றது இப்ப சம்டைம்ஸ் என்ன இப்படி எல்லாம் யோசிக்கணுமான்ற மாதிரி உங்களுக்கு இருந்தா அந்த கேள்வியை தூக்கி வெளியில போட்டுங்க. நாங்க நிறைய கேள்விகள் பார்ப்போம். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் பார்த்துட்டு வரையக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், அடுத்த கேள்வி. ரெண்டு தசம் 7 மீட்டர் நீளமுடைய திணிவு புறக்கணிக்கக்கூடியதுமான கோளொன்றின் ஒரு முனை தீயானது சுவருடன் பிணைக்கப்பட்டுள்ளது. மறுமுனை கியூவிலிருந்து 50 கிலோகிராம் திணிவானது தொங்கவிடப்பட்டுள்ளது. இக்கோளை சமநிலைப்படுத்துவதற்காக பியிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி ஆறுடன் லேசான கயிறு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. ஓகே, கயிறு கட்டப்பட்டு செங்குத்தா கட்டப்பட்டிருக்காங்க. சரியா, செங்குத்தா கட்டப்பட்டு. அந்த படத்தை கொஞ்சம் தேப்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, பீல உள்ள மருதாக்க விசை எனக்கு தெரியும். பீல ஒரு மருதாக்க விசை தாக்கத்தான் போதும். பீல ஒரு மருதாக்க விசை தாக்கத்தான் போதும். அது எப்படி தாக்கம்னு நான் முதல் யோசிக்கிறேன். 50 கிலோகிராம் திணிவு கட்டப்பட்டதால் இது என்ன நிறைவு செய்து கால போகும். அதுக்கு நேரா இது செய்யும் இருக்கு. இதுல ஒரு விசைத்தாக்கி ஓய்வில் நீக்க வேணும்னு சொன்னா அந்த விஷயம் என்ன செய்யணும், இந்த புள்ளிக்கால போகணும். இப்ப நேரே இந்த புள்ளிக்கால போகணும். இதே பேப்பர்ல முதல் கேள்வி 14. ஓகே, அது இருக்கட்டும். இந்த ஆர் என்னன்றதான் கேள்வி. சோ அதை நான் ஆறு நேரம் எப்படியும் காண இயலாது. அப்ப என்ன செய்யணும், நான் கிடைவிசை என்ன நிலைக்குத்து விசையில காணப்படும். சோ நிலைக்குத்து விசையினால காண இயலும். எப்படி கீழ் நோக்கி 50 நியூட்டன் 500 நியூட்டன் தாக்குதுன்னு சொன்னா இங்க நிலைக்குத்தா மேல் நோக்கி 500 நியூட்டன் வரப்போகுது. அதே மாதிரி கிடை விசை என்னன்றதும் எனக்கு தேவை. இங்க ஒரு டி என்ற விசை தாக்குது. அந்த டீக்கு சமமான விசை இந்த டீயா இருக்க போகுது. இப்ப எனக்கு தேவையான டி என்னன்றது. இந்த டி என்னன்றது எப்படி காணலாம்னு சொன்னா எனக்கு பீல இருக்கிற விசை தெரியாது. அப்ப எந்த புள்ளியில இருக்கிற விசை எனக்கு தெரியாதோ அந்த புள்ளியை பற்றி நான் திருப்பம் எடுப்பனா இருந்தா எனக்கு மிச்ச விசை வரும். அப்ப பி என்ற புள்ளியை பற்றி திருப்பம் எடுத்தனு சொன்னா பிள்ளைகள் பீக்குள்ளால போற எந்த விசையும் வராது. அதாவது மேல் நோக்கி தாக்குற விசையும் வராது, இந்த டீயும் வராது. அப்ப பீக்கால போற விசை வராததால இந்த புள்ளியில தாக்குற விசை வரும். அது என்ன தாக்குது, டி. நான் வலஞ்சொலி பக்கமா எடுத்தனா பட் டீல தாக்குற விசை இடஞ்சொலி பக்கமா இருக்குது. ஆவே மைனஸ் மைனஸ் டி இன்டூ நான் எடுத்த இந்த புள்ளியில இருந்து டி என்ற விசைக்கான செங்குத்து தூரம். இந்த தூரம் எவ்வளவு, 0.9. அதோட இந்த விசை இருக்கு mg, அது நான் எடுக்கிற அதே வலஞ்சொலி பக்கத்துல இருக்கு. எவ்வளவு, சக 500 தர அந்த விசையில இருந்து செங்குத்து தூரம். அப்ப எனக்கு இந்த தூரம் தேவைப்படல. எனக்கு மொத்த கோள நீளம் தெரியும். எனக்கு எவ்வளவு, 2.7 மீட்டர். இந்த கோணம் எனக்கு தெரியுமா இருந்தா அல்பாண்டு வைக்கிறேன். இந்த பக்கம் எவ்வளவு, 2.7 கொஸ் அல்பான்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு அல்பா தேவை. ஆனா எனக்கு இந்த டீட்டாவை காணலும் பிள்ளை. டீட்டாவை காணலாம். டீட்டாவை எப்படி காணலாம்னு சொன்னா எனக்கு அயல் பக்கமும் கேள்வியில சொல்லியிருக்கு, செம்பக்கமும் சொல்லியிருக்கு. ஆகவே கொஸ்டீட்டா வரும். கொஸ்டீட்டாவை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா அயல் பக்கம் 0.9 கீழ் 1.5. 1.5. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா டீட்டாவை காணலாம். சரியா, அதுல நீங்க கொஸ்டீட்டாவை காணலாம். கொஸ்டீட்டாவை கணிக்கிற நேர 3ஆல சொல்லிக்கலாம். பெருக்கினா 3 3 5 வரும். சரியா, 3 5. அப்ப எனக்கு இப்ப அல்பாவை நான் காண்றதும் ஒன்றுதான். இந்த பக்கத்தை 2.5 சைன் டீட்டாண்டு போடுறதும் ஒன்றுதான். இந்த பக்கத்தை 2 இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி. நான் இப்ப பர்பிள் கலரால இருக்கிறத பாருங்கவா. பி என்ற புள்ளியிலிருந்து கியூ என்ற புள்ளிக்கான தூரம் 2.7. அதோடு அமைக்கிற கோணம் டீட்டா. அப்ப இவ்வளவு தூரமும் வரும் 2.7 கொஸ் டீட்டா. அதுக்கு அடுத்த கோணம் வரும் 2.7 சைன் டீட்டா. அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா 2.7 சைன் டீட்டா போறேன். 2.7 சைன் டீட்டா இவ்வளவும் சேர்ந்து 0 இருக்கும். ஆகவே 0.9
டி இஸ் ஈக்குவல் டு 500 தர 2 தர சைன் தீட்டா. எனக்கு கொஸ் தீட்டா தான் தெரியும் கேள்வியில. இது தீட்டா கொஸ் தீட்டா என்ன இருக்க போகுது? இப்ப அயல் பக்கம் 3 செம்பக்கம் 5 இந்த பக்கத்தை காணலாம், அது 4 வரும். சைன் தீட்டாவை கண்டீங்கன்னு சொன்னா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இதுல நீங்க என்ன செய்யலாம்? தீட்டாவை காணலாம், தீட்டாவை காணலாம். ஸோ தீட்டாவை கண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விட வரும் பிள்ளைகள். ஸோ நான் சுருக்கிக்குள்ள எனக்கு 1200 என்ற விசை வருது. சரியா? நான் வீடியோ நிப்பாட்டிட்டு தான் சுருக்கி பார்த்தேன்னா நீங்களும் ஒருக்கா சுருக்கி பாருங்க. இப்ப எனக்கு தெரியும் விடையா, எனக்கு தெரியும் 1200, நிலைக்குத்த 500. அப்ப விளைவில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ரெண்டுண்டையும் இதா இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப மேல் நோக்கி 500, விடையா 1200. அப்ப விளைவில் விசை எட்ஸ் என்னன்னு சொன்னா எஸ்எஸ்சி புட்டுக்குள்ள 1200 ஸ்கொயர் பிளஸ் 500 ஸ்கொயர். ஸோ நீங்க கண்டீங்கன்னு சொன்னா நினைக்கிறேன் 1300 விசை விளைவுலாம் வரும். சரி, அப்ப கண்டீங்கன்னு சொன்னா 1300 வந்து எனக்கு விளைவு விசையா வேற போது பிள்ளைகள். ஓகேவா? ரைட். இந்த கேள்வி முடிச்சிட்டான். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு விளங்காட்டி வீடியோவை திருப்ப இருந்து பாருங்க பிள்ளைகள், அல்லது எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட், அடுத்த கேள்வி. ஓகே. ஏபிசி என்பது தரையிலே நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒப்பமான ஆப்பாகும். ஏபி ஏசி வழியே ஒரே நீளம் டி சமன் நோடில் இரு சிறு பிரிவுகள் பி கியூ ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. ஓகே. இவை தளத்தின் அடியை அடையெடுக்கும் நேரங்கள் முறையே டிபி டிக்யூ. ஸோ பி வாரத்துக்கு டிபிஎம், கியூ வாரத்துக்கு டிக்யூம் எடுக்குது. தளம் வழியே இவற்றின் ஆர்முகங்கள் முறையே ஏபி ஏக்யூன்னு சொல்றாங்க. ஓகே. தளத்தின் அடியை அடையும் போது இவற்றின் கதிகள் முறையே விபி விக்யூ. இவ்வளவும் சும்மா சொல்றாங்க பிள்ளைகள். ஸோ இவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை கேட்டிருக்காங்க. ஓகே, இவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை கேட்டிருக்காங்க. சரி, பார்ப்போம். முதலாவது ஆர்முடுகள் சமணம். ஆர்முடுகள் எனக்கு தெரியும். ஆர்முடுகள் வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா ஆர்முடுகள் வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா எப்சமன் எம் என்ற ஈக்குவேஷன் படி ஆர்முடுகள் விளைவில் விசையன்கள் மொத்தத்தின் பீக் முதல்ல பார்க்க. ஆர்முடுகள் பீக்கு தாக்குற விசை இதுல ஒரு எம் திணிவுடைய ஒரு பொருள் இருக்குமா இருந்தா தாக்குற விசை எனக்கு தெரியும் எம்ஜி சைன் அல்பாவா இருக்கு. அப்ப ஏபி எனக்கு தெரியும் என்னவா இருக்குன்னு சொன்னா ஜி சைன் அல்பாவா இருக்கு. அதே மாதிரி ஏ கியூ என்னவா இருக்குன்னு சொன்னா ஜி சைன் பீட்டாவா இருக்கும் பிள்ளைய. அப்ப ஏபியும் ஏக்யூவும் எப்ப சமனா இருக்கும்னு சொன்னா அல்பாவும் பீட்டாவும் சமனா இருந்தா தான் ஏபியும் ஏக்யூவும் சமனா இருக்கும். ஆகவே ஏ சரியானது இல்லை, ஏ கூட்டுப்புல. ஆகவே ஏபி மாத்திரம் உண்மைன்றது போல, ஏபிசி எல்லாம் உண்மைன்ற கூட்டுப்புல. சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு என்ன தெரியும்ன்றதை வச்சுதான் ஒரு கேள்வியை யோசிக்கணுமா? ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி கேள்விகள் கேட்க மாட்டாங்க. அடுத்தது டிபி டிக்யூ சமனா இருக்கு. ஓகே, நேரம் சமனா இருக்குமா? முதல்ல நேரத்துக்கு நான் நேரம் யோசிக்கலாட்டி ஈக்குவேஷன் நான் யோசிக்க போறேன். நேரம் சமனா இருக்காது என்றதை எனக்கு பார்க்க விளக்குது. ஸோ நான் வேற எதாச்சும் பார்க்கறேன். இந்த பாதையின் வழியே பாதையின் வழியே வி சமன் யூ பிளஸ் ஏடி என்ற ஈக்குவேஷனை போடுறேன். ஓகே, வி சமன் யூ பிளஸ் ஏடி. இங்க எனக்கு இறுதி வேகமும் சம்பந்தப்படுது, நேரமும் சம்பந்தப்படுது. ஆனா இறுதி வேகம் சமனா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. சரியா? இறுதி வேகம் சமனா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆகவே இந்த ஈக்குவேஷனை வச்சு கொண்டு நேரத்துக்கு இடையில இருக்கிற தொடர்பை நான் எடுக்கலாம். அப்ப என்னுடைய வேற என்ன ஈக்குவேஷன் இருக்கு இறுதி வேகம் சம்பந்தப்படாது? ஒன்றே ஒன்றுதான். இயக்க திசையில எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். அவ்வளவுதானே. எஸ் சமனா ரெண்டுக்கும், எஸ் சமனா ரெண்டு முதல்ல எஸ் காண்றேன். நிலைக்குத்து உயரதுனா எச் அண்ட் வைக்கும். ஓகே, எச் அண்ட் வச்சுன்னு சொன்னா இது அல்பா, இது அல்பா. அப்ப முதல் ஏபி என்ற தூரத்தை காணலாம். ஆனா தெரியும் ஏபியோட கொஸ் அல்பா எச்சா இருக்கும். ஆகவே ஆகவே ஏபி என்னவா இருக்குன்னு சொன்னா எச்சின் கீழ் கொஸ் அல்பா. அப்ப எஸ் தெரியும் எச்சின் கீழ் கொஸ் அல்பா. ஆரம்ப வேகம் 0. ஆரம்ப எனக்கு தெரியும் ஜி சைன் அல்பா இன்டு டிபி என்ற ஸ்கொயர். இது முதலாவது.
ஓகே, இப்ப டிபியும் டிக்யூவும் சமனான்றதை நான் கண்டுபிடிச்சேன்னா சரி. அதே மாதிரி பிசி என்ன செய்யுது? எனக்கு பிசி என்ற தூரமும் தேவை. இப்ப என்ன செய்யலாம்? பிசி இன்டு பிள்ளைகள் ஒரு சின்ன பிள்ளை விட்டுருக்குன்னா ஏபி இன்டு கொஸ் அல்பான்றது இந்த தூரமா, ஏபி இன்டு சைன் அல்பா தான் ஹெச்சா, சாரி, ஏபி இன்டு சைன் அல்பா தான் பிள்ளைகள் ஹெச். அதே மாதிரி இங்கேயும் ஏபி, ஸோ இங்க கொஸ் அல்பான்னு வரும். ஸோ ஹெச் இன்கிள் கொஸ் அல்பா, ரைட். ஹெச் இன்கிள் சைன் அல்பான்னு வரும், சாரி சைன் அல்பான்னு வரும், ரைட். ஓகே, அடுத்தது இப்ப பிசி. பிசிக்கு நான் போட்டேன்னு சொன்னா அதே மாதிரி தானே இங்க அல்பா மாதிரி இங்க பீட்டா, சைன் பீட்டா சமன் ஹாஃப் ஜி இன்டு சைன் பீட்டா டி கியூ ஸ்கொயர். இது ரெண்டாவது. இப்ப எனக்கு டிபியும் டிக்யூவும் சமனா இருக்கான்னு பார்க்க போறேன். ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஈக்குவேஷன் என்ன செய்யறேன்? பிரிச்சு விடுறேன். பிரிச்சு விட்டேன்னு சொன்னா ஹெச் வெட்டுப்பட்டு எனக்கு சைன் பீட்டாவின் கீழ் சைன் அல்பான்னு சொல்லி இந்த பக்கம் வரும். ஹாஃப் ஜி வெட்டுப்பட்டா அதே மாதிரி சைன் அல்பாவின் கீழ் சைன் பீட்டா வரும். இங்க டிபி ஸ்கொயர், இங்க டிக்யூ ஸ்கொயர் இருக்கு. இதுல இருந்து நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா டிபியையும் டிக்யூவையும் ஏழுவாய் மாத்துறேன். டிபி ஸ்கொயருங்கள் டிக்யூ ஸ்கொயர், அதாவது சைன் ஸ்கொயர் பீட்டாவின் கீழ் சைன் ஸ்கொயர் அல்பா. அப்ப டிபியின் கீழ் டிக்யூ எனக்கு என்னவா வருதுன்னு சொன்னா பிள்ளைகள் சைன் பீட்டாவின் கீழ் சைன் அல்பா. அப்ப நான் இப்ப ஒரு விஷயம் சொல்லேலும் நேரம் டிபியும் டிக்யூவும் சமனா இருக்க வேணும்னு சொன்னாலும் அல்பாவும் பீட்டாவும் சமனா இருக்கும். ஆனா அல்பாவும் பீட்டாவும் சமன் இல்லை. ஆகவே நேரம் சமன் என்ற கூற்று பிழை. அவ பி சரி என்ற கூற்றும் பிழை. அப்ப நேரம் சொல்லலாம் சி மாத்திரம் தான் சரி. ஓகே, நாங்க சிஎம் இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். சி என்றது என்னது? வேகம். வேகத்துக்கு தான் என்னோட இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, வி சமன் ஜூ பிளஸ் ஏடி. ஓகே பார்ப்போம். வி சமன் ஜூ பிளஸ் ஏடி. முதலாவதுக்கு போடுறேன். முதலாவதுக்கு போட்டேன்னு சொன்னா பிபி ஆரம்ப வேகம் 0, ஆர்ன்றது என்னது? ஜி சைன் அல்பா இன்டு டிபி. அதே மாதிரி பி கியூக்கு போட்டேன்னு சொன்னா ஜி சைன் பீட்டா இன்டு டி கியூ. ஒன்னால பிரிச்சு விட்டு பார்க்கிறேன் சமனான்னு சொல்லி பிபிங்கள் பிக்யூ வந்து ஜிஜி வெட்டுப்பட்டா சைன் அல்பாங்கள் சைன் பீட்டான்னு வருது. அதே மாதிரி டிபிங்கள் டிக்யூ வந்து சைன் பீட்டாவிற்கு சைன் அல்பான்னு வருது. அப்ப இங்க எல்லாம் வெட்டுப்பட்டு ஒன்று வருது. அதாகவே பிக்யூ சமன் பிக்யூ. ஆகவே ரெண்டும் வந்து கீழே வர போற நேரம் ரெண்டுமே சமனா இருக்கு. ஆகவே சி மாற்றம் உண்மையான இருக்கு. சரி பண்ணு, உங்களுக்கு விளங்க நம்புறேன். சரியா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைன்னு சொன்னா வீடியோவை அப்படி நிப்பாட்டிட்டு முன்னுக்கிறது திருப்ப பாருங்க. ஒவ்வொன்றும் சொல்றாங்க 1 கிலோகிராம் 4 கிலோகிராமை கொண்ட இரு குச்சிகள் ஒப்பமான மேற்பரப்பு வழியே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 10 மீட்டர் செகண்ட் -1 5 மீட்டர் செகண்ட் -1 வேகங்களுடன் இயங்குகின்றன. 4 கிலோகிராம் தினவுடைய குச்சியுடன் லேசான விட்சுருள் ஒன்று 1 கிலோகிராம் தினவுடைய குச்சியை நோக்கி இருக்குமாறு இணைக்கப்பட்டுள்ளது. இவ்விட்சுருளில் விசை மாறிலி கே ஆனது 1280 என்றார். இக்குச்சிகளின் மோதுகையின் பின்னர் இவ்விட்சுருள் அடையக்கூடிய அதி உயர் நெருக்கல். கேள்வியை பாருங்க பிள்ளைகள், அதி உயர் நெருக்கல். அதி உயர் நெருக்கல் எப்ப வரும் என்று சொன்னா சக்தி காப்பு விதியின் நிகழ்ந்திருக்கணும். சக்தி காப்பு விதி நிகழ்ந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியும் மொத்தல் நிகழ்றதால கட்டாயம் இந்த காப்பு விதி நிகழும். ஏன் ஏன் ஆரம்பத்திலே இருந்த அவ்வளவு சக்தியும் வேறு எந்த சக்தியாகவும் விரயமாகாம, ஒளிச்சக்தியாவோ அல்லது ஹீட் எனர்ஜியாவோ உராய்வாவோ விரயமாகாம முழுத்தலும் இந்த விட்சுருளுக்கு சேர்ந்தாதான் அதி உயர் நெருக்கல் பெறப்படும். மற்றபடி எங்களுக்கு சாதாரண நெருக்கல் தான் பெறப்பட முடியும். இப்ப முதலாவது எனக்கு தெரியும் உந்த காப்பு விதி. உந்த காப்பு விதி எப்படி? 1 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள் 10 மீட்டர் செகண்ட் என்ற வேகத்தோடு இயங்கி 4 கிலோகிராம் நிமிண்டு 5 மீட்டர் செகண்ட் இயங்கிக்குள்ள மோதி ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தோடு இயங்க போகுது. முதல்ல இந்த வியை கண்டுபிடிக்கணும். அப்படி காணலாம். உந்த காப்பு விதி 1 தர 1 எம் இன்டு வி. என்னது? ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமனா இருக்கு. எம் இன்டு வி சக அதே திசைதானே 4 தர h சமன் இறுதி உந்தம் தொகுதியின் வேகம் 5 தர வி 20 30. அவை வி வரப்போது 6 மீட்டர் செகண்ட் -1 சொல்லி. இப்ப எனக்கு தெரிஞ்சிட்டது. அடுத்த சக்தி காப்பு விதியை பாவிக்க. என்ன சக்தி காப்பு விதி? அதே மாதிரி தானே ஆரம்ப சக்தி
அவ்வளவும் வேறு எந்த சக்தியாகவும் மாறாம இறுதி சக்தியா இருக்கணும் பிள்ளைகள். ஆரம்பத்துல என்ன சக்தி இருந்ததுன்னு சொன்னா 1 கிலோகிராம் நினைவுக்கு 10 மீட்டர் செகண்ட். ஆகவே அரைதர 1 கிலோகிராம் நினைவு 10 பிளஸ் 4 கிலோகிராம் நினைவுக்கு 5 மீட்டர் செகண்ட் - 1 5 25 சமன் இறுதியாக இருக்க இயக்க சக்தி மொத்த தொகுதியும் சேர்ந்து 5 கிலோகிராம் ஒரு 6 மீட்டர் செகண்ட் - போதுல போகுது. அதை விட பிட்ஸுள்ள சேமிக்கப்பட்ட சக்திக்கான ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. ஹாஃப் கே இ ஸ்கொயர். ஹாஃப் கேன்றது 1280 இன்டு இ ஸ்கொயர். இ தான் இப்ப எனக்கான கேள்வி. இ என்றது என்னது? எவ்வளவு சுருக்கல் என்றது எவ்வளவு நெருங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ நான் சுருக்கிறேன்னு சொன்னா இது 100 50 சக இதே ஒரு 50 தான் வருது பிள்ளைகள். 2 50 சமன் 36 90 பிளஸ் 640 இ ஸ்கொயர். இதை சுருக்க வர ஈ தான் எனக்கு கனபடியா இருக்கு. ஸோ நீங்க சுருக்கி நீங்களே பாருங்க என்ன ஆன்சர் வர சொல்லி. ஸோ நானும் பார்த்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இதை சுருக்கினா 12.5 சென்டிமீட்டர் தான் ஆன்சர் வரும். சரியா? நீங்களே சுருக்கி பாருங்க பிள்ளைகள். ஓகே, இவ்வளவு தான் தொண்டை மாநாறு முதலாவது டேர்ம் எக்ஸாம் 2023 பேப்பர். ஸோ 2 குயிஸா பார்த்தனாங்க. எனக்கு பேப்பர்ல ஒரு சில கேள்விகள் வடிவா இல்லை. ஸோ அந்த கேள்வியை விட்டுட்டு மிச்ச எல்லா கேள்வியும் பார்த்துட்டு பிள்ளைகள். ஸோ நீங்களும் பார்த்து நோட்ஸ் எடுங்க. நாளைக்கு 2022 பேப்பர்ட்ட குயிஸ் நடக்கும். சரியா? ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ.